நம்ம வீட்டில் இருக்கிற சீலிங் ஃபேனு சின்ன சின்ன ப்ராப்ளத்துக்கெல்லாம் நமக்கு சிம்பிளாக வீட்லேயே ரிப்பேர் பண்ணிக்கலாம். அது என்னன்னு கேட்டால், அதோட பவர் கரெக்டாக கிடைக்கல, நியூட்ரலு ஃபேஸு கரெக்டாக கிடைக்கல அப்படின்னா அங்கே பவர் வருதான்னு முதல்ல செக் பண்ணலாம். அதுக்கு ஒரு பல்பு வச்சு வேணான்னா செக் பண்ணலாம். பல்பு எரியுதா அப்படி பார்க்குறதுக்கு. பல்பு ஒர்க் ஆகுது ஏன்னா கூட ஃபேன் ஒர்க் ஆகலை அப்படின்னா ரெகுலேட்டரில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அதுவும் கூட செக் பண்ணதுக்கப்புறம் ஃபேனோட கப்பாசிட்டர் போகுது கூட வாய்ப்புண்டு. அது நம்ம சிம்பிளாக வீட்டிலையே மாற்றிக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு காமிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கு, கழட்டி கீழே வச்சுருக்கு. அந்த பெயிண்டெல்லாம் அடிப்படாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு கீழே ஒரு பேப்பர் பீஸ் வச்சுருக்கு. அதுக்கப்புறம் அந்த லீஃப்லெல்லாம் பார்த்தா நிறைய டஸ்ட் இருக்கும். அந்த அழுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டைம் நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லீஃபு கழட்டணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா கூட கொஞ்சம் அழகாக க்ளீன் ஆகிறதுக்கு தான் நான் இதோட லீஃபு கழட்டுறேன். அவ்வளோ மட்டும்தான். உங்களுக்கு கழட்ட வேண்டாம்னா கழட்டுறது வேணாம், ஓகே. அழகாக காமிக்கிறதுக்கு தான் நான் இங்கே லீஃபு கழட்டி இருக்குது. கப்பாசிட்டர் ப்ராப்ளம் அப்படின்னா ஃபேனோட ஸ்பீடு ரொம்ப கம்மியாக இருக்கும். அது கப்பாசிட்டர் கரெக்டாக வேலை செய்கிறதா அப்படின்னு பார்க்குறதுக்கு நமக்கு கழட்டிட்டு ஒரு செக்கிங் இருக்குது. அதுக்கு முன்னமே அதோட கனெக்ஷன் ஒரு மொபைலில் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி மொபைலில் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சா உங்களுக்கு மறுபடியும் கப்பாசிட்டர் புதுசாக கனெக்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். கப்பாசிட்டருக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தால் கூட இங்கே அது எதுவும் பிரச்சனை இல்லை. கப்பாசிட்டர் கரெக்டாக வேலை செய்கிறதான்னு பார்க்குறதுக்கு நம்ம வீட்டில் ப்ளக் பாயிண்டில் ஒரு வாட்டி கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணோம். மறுபடியும் அது ரெண்டும் ஷார்ட் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு டிக்குன்னு ஒரு சவுண்டு வரும், ஒரு ஸ்பார்க்கிங் மாதிரி வரும். நல்ல கப்பாசிட்டர் இல்லை ஃபால்ட்டியாக இருக்குது அப்படின்னா அந்த டிக்குன்னு இருக்கிற சவுண்டும் அந்த ஸ்பார்க்கிங்கும் அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ நான் இங்கே புதுசாக ஒரு கப்பாசிட்டர் மாற்றிருக்கு. அதோட கனெக்ஷன் பார்க்குறதுக்கு ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மொபைல் ஃபோட்டோ யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படுது அப்படின்னா. நான் இப்போ வந்து அந்த லீஃப் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. அதுக்கப்புறம் லீஃப் எல்லாம் நான் மாட்டுறேன். லீஃப் மாட்டும்போது கவனமாக பார்த்துக்கோங்க. அந்த ஸ்க்ரூவுக்கு கீழே ஒரு வாஷர் இருக்குது, அது போட்டு தான் நம்ம அது லீஃபோட மாட்டணும். அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணிய பிறகு நீங்கள் ஒரு வாட்டி சும்மா ரொட்டேட் பண்ணி பாருங்க. ஃபேனோட கப்பு வந்து அந்த ஃபேனில் டச் பண்ணியாக கூட கர்கர்கர்னு ஒரு சவுண்டு வரும். அதுக்கப்புறம் மீதை மாட்டும்போது ரப்பர் பூஷ் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த போல்ட்டு நீங்கள் பாருங்கள். போல்ட்டு நீங்கள் மாட்டும்போது இதில் ஒரு குவார்ட்டர் பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. நீங்கள் இங்கே பார்த்தா தெரியும், அந்த போல்ட்டில் வந்து ஒரு சின்ன ஹால் இருக்கும். அதில் தான் நம்ம அந்த குவார்ட்டர் பின் மாற்ற போகிறோம். நட்டு லூஸாக போனால் கூட கீழே ஃபேன் விழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஃப்டிக்கு தான் இந்த ஒரு ஹாலும் அதில் ஒரு குவார்ட்டர் பின் கூட போட்டு வச்சுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம லைனில் மாட்ட போகிறோம் ஃபேனு. அதுக்கு தேவையான இன்சுலேஷன் கூட நம்ம கொடுக்கணும். இப்போ பாருங்கள், அதோட ஸ்பீடு கரெக்டாக வந்துச்சு. இனியும் இதில் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது. இப்போ வந்து உள்ள நம்ம வீட்டில் எதுவும் செய்ய முடியாது, ஏன்னா கூட உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்கு நான் சொல்கிறேன். இதுக்குள்ளே 3 காயில் இருக்கும். இந்த காயிலில் ஏதோ ஒரு லைன் கட்டாயாக கூட ஃபேன் கரெக்டாக வேலை செய்யாது. இங்கே பாருங்கள், இந்த காப்பர் கலராக பார்க்குறதில்ல,
அதில் ஏதோ லைன் கட்டாயாக கூட இந்த மாதிரி வரும். அதை விட்டால் இனி கர்னு ஒரு சவுண்டு வருது அப்படின்னா இதுக்கு கீழே ஒரு பேரிங் இருக்கும். அந்த பேரிங் போனாலும் இந்த மாதிரி வரும். அந்த பேரிங்கில் வேணும்னா நமக்கு க்ரீஸ் இருக்குது அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும்தான் நம்ம அது பண்ண முடியும். வீட்டில் நமக்கு அந்த பேரிங் எல்லாம் மாற்ற முடியாது. பேரிங் புல் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணியா தான் அது வேலையாகும். நான் இப்போ சொல்லி இருக்கிறது ரொம்ப சிம்பிளாக வீட்டில் நமக்கு என்ன பண்ணலாம், ஒரு ஃபேனுக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னு அது மட்டும்தான் சொல்லியிருக்கு. ரொம்ப டீட்டெயிலெல்லாம் சொல்ல, சிம்பிளாக ஒருத்தருக்கு வீட்டில் என்ன பண்ணலாம் அது மட்டும்தான் சொல்லியிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் ஹெல்ப்பாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணலாம். மேலும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணோம் அப்படின்னா இதோட ஷேர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.